வணக்கம் உறவுகளே. புதுச்சேரி 10 ரூபா சட்டத்தினுடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாத மக்கள் நம்மளுடைய பேரரசர் ராமதாஸ் அவர்கள் ஐயா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறாராம் உயர்நீதிமன்றத்துல. என்ன வழக்கு என்ற உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடாது என்று நேற்று ஃபுல்லா செய்தி வந்திருந்தது. அதுக்கு நிறைய பேர் கேள்விக்குறி போட்டிருந்தாலும் நடக்குமா நடக்காதான்ட்டு. சரியான விஷயம் மக்களே. ஐயா கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. வெங்கட்ராம ஐயாவும் இவர்களும் சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், நடத்தவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் செல்லுவோம். ஐயா 3 வருஷமா எங்க போனாரு, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, அப்போதெல்லாம் எங்க போனாரு ஐயா. அதுக்கு அடுத்து இப்பதான் வந்துக்கிறாரு ஐயா தேர்தலை நடத்த கூடாதுன்னு. உங்களுக்கு தேர்தலை நீக்கத்துக்கு பயமா இருந்ததா ஒதுங்கிடுங்க ஐயா. உங்களை யாருமே கட்டாயப்படுத்தல. ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா தேர்தலை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனையை சந்திக்கணும். விளம்பரத்தை சந்தித்து நாங்க விளம்பரத்துக்காக ஆதரவு கொடுப்போம் மட்டும் மக்கள் நினைச்சிட மாட்டாங்க மக்கள் ஐயா. ஏன்னா நீ ஒண்ணு மட்டும்தான் அப்பா பார்த்தாலும் கேட்பீங்க, ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பதற்கு தனி மாநில அந்தஸ்து கேட்பீங்க. ஐயா நீங்க படிச்ச ஒரு பட்டதாரி, ஒரு பேராசிரியர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே பல தவறுகளும் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எம்பியா இருக்கும் போது பாண்டிச்சேரியில தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய மாநில ஆணையம் கொண்டு வந்தாங்க. 10 நாட்களை எடுத்தார்கள். நீங்க பாராளுமன்றத்தில் ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. எடுத்தது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் ஐயா தான். அப்போது வைத்திலிங்க ஐயா எல்லாமே இருந்தாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியும் உண்மைத்தன்மையும் வெள்ளறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையும் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தான் அந்த மாநில ஆணையத்தை எடுத்தார்கள். நீங்க ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போது மட்டும் அப்பப்ப நீங்க சொல்லுகிறீங்க தனி மாநில அந்தஸ்து கொடுங்கன்ட்டு. ஐயா தனி மாநில அந்தஸ்தை பத்தி விளக்கம் சொல்லணும்னா சொல்லுங்க, விளக்கமா சொல்கிறேன். தனி மாநில அந்தஸ்து கிடைக்காமலே ரெஸ்டோபருக்காக வீட்டையும் கோயிலையும் இடிக்கக்கூடிய இந்த என்ஆர் அரசு தனி மாநில அந்தஸ்து கிடைத்தா எவ்வளவு அராஜக செயல் செய்யும், அதை நினைத்து பாருங்கள். புதுச்சேரியில வேலை வாய்ப்புன்றது கிடையாது. எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க. இருந்த பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஆளையும் கிடையாது. இருந்த அரசு நிறுவனத்தை ஃபுல்லா மூடிட்டாங்க. வருமானமே இல்லை. சொந்த காலில் எப்படி நிக்க முடியும்? வருமானம் இருந்தா தான் சொந்த காலில் நிக்க முடியும். அதுதான் தனி மாநில அந்தஸ்து ஒரு சின்ன ஒரு பருக்கு. மீதி சொல்லணும்னா சொல்லுங்க. இன்னும் சொல்றேன், இந்த உங்களால தேர்தலை சந்திக்க முடியல, நீங்க ஒதுங்கிடுங்க. நாங்க படித்த பட்டதாரிகளும் இளைஞர்களும் மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் நின்று வெற்றி பெறுகிறோம். தேர்தலை சந்திக்க பயமா இருக்கிற அனைத்து தலைவர்களும் ஒதுங்குங்கள். ஏனென்றால் நான் யாரை ஒன்னாலும் எதிர்த்து நிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அரியாங்குப்பம் தொகுதியில் இந்த 2026 போட்டியிடுகிறேன். நம்மளுடைய முதலமைச்சரும் நம்மளுடைய காங்கிரஸ் பொறுப்பில் இருக்க விஜயலட்சுமி அம்மையாரும் நிக்கிறாங்க. நான் சாதாரண ஒரு பாமரன் தான் நிக்க போகிறேன். வீடு வாசலை என்ஆர் அரசால் வீடு வாசலை எழுந்து நடுத்தெருவில் நிற்கும் 11 மாசமாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்காக ஒரு எதிர்கட்சி கூட குரல் கொடுக்கவில்லை. என்ன என்று கேள்வி கூட கேட்கவில்லை. போன் செய்தாலும் நான் அப்படி பேசுகிறேன் என்று சொன்னவங்க தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா பாண்டிச்சேரிக்கு என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் மக்களே. ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்றால் சமூக போராளிகளை தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு முதலமைச்சர் வேறு எனக்கு ஒரு ரேங்கும் கிடையாது. நான் 35 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது. முன்னாள் எம்எல்ஏ உறவும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. ஆனா மக்களுக்காக போராடக்கூடிய தன்மானம் உள்ள ஒரு சமூக போராளி என்பதை நான் பதிவு செய்கிறேன். என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு தன்மானமும் தன்னம்பிக்கையும். அதனால்தான் 11 மாசமாக என்ஆர் வீட்டை இடித்து தரமாட்டமா ஆக்கி கோயிலும் இடித்தார். இன்று வரை தார்பாய்க்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். பெண்களையும் குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு என்ஆருக்கு வாக்களித்தால் ஒவ்வொரு குடிமகனும் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அமைச்சருக்கு 10 மாசமாக இலாக்கா ஒதுக்காத அமைச்சரே பழிவாங்க எண்ணம் படுத்த நம்முடைய முதல்வர் மக்களை என்ன செய்வார் என்று நினைத்து பாருங்க. நன்றி, வணக்கம்.